வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முடிவிலும் ஓர் ஆரம்பம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னை சுற்றிலும் மகிழ்ச்சி மழை சாரலாக பரவி கொண்டிருந்தது. நான் லலித மகால் கல்யாண மண்டபத்தில் மணப்பெண்ணின் அறையில் கண்ணாடி முன் அமர்ந்திருந்தேன். என் தோழிகள் பிரியா, ஹேமா, விஜய், கல்பனா என்னுடைய அழகுக்கு இன்னும் அழகு சேர்த்து கொண்டிருந்தார்கள். ஒருத்தி என் கண்களுக்கு மை தீட்டி கொண்டிருந்தாள். கல்பனா வாணியின் வலது கண்ணுக்கு கீழே உள்ள மச்சம் அவளுக்கு திருஷ்டி போட்டு கடவுளே வச்சு அனுப்பிச்சா போல இல்லை என்றாள். நான் என் கண்களை கண்ணாடியில் உற்று பார்த்தேன். சாகரமாக இருக்கின்ற என் கண்களில் விழியின் லேசான பழுப்பு நிறம் சுற்றிலும் வரைந்திருந்த லக்மே ஐகானிக்கின் கருப்பு வளைவுகளில் இன்னும் எடுப்பாக தெரிந்தது. அதில் புதைந்திருக்கும் சோகம் எனக்கு மட்டும்தான் புரியும். கார்த்திக்கின் கண்கள் பச்சை நிறமாக இருக்கும். அவன் சிவப்பு நிறத்திற்கும் கருப்பு மயிருக்கும் எப்போதுமே பச்சை படர்ந்த ஆண்மை ததும்பும் முகத்தில் அந்த பச்சை கண்கள் ஏதோ ஒரு தனி கவர்ச்சியை கொண்டு வரும். உன் பேரண்ட்ஸ்ல யாராவது ஃபாரினரா என்று நான் விளையாட்டாக கேட்டதுண்டு. கார்த்திக் தன் வரிசை பற்களை காட்டி சிரித்தபடி, இல்ல, என் அம்மாவுக்கு பச்சை கண், அந்த வழியில்தான் யாராவது இருந்திருக்கணும் என்றான் சிரித்தபடி. ஏன் உனக்கு தான் பழுப்பு கண் என்பான் தொடர்ந்து. அந்த பழுப்பு கண்களில் இருந்து இப்போது கண்ணீர் எதுவும் வரவில்லை. காய்ந்து போய்விட்டதா? கீழே மேளமும் நாதஸ்வரமும் உற்சாகமாக கேட்டன. என் அம்மா பரபரப்பாக உள்ளே வந்து, என்னம்மா இன்னுமா அலங்காரம்? கீழே ரிசப்ஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க, போதும்டி கிளம்பு என்றாள். ஒரே ஒரு நிமிஷம் ஆன்டி என்று என் சேலையின் முன்னால் உள்ள மடிப்புகளை விஜி கால் அருகே உட்கார்ந்து சரி செய்தாள். நான் ஒன்றும் பேசவில்லை. நீ கீழே போமா, நான் வரேன் என்றேன். மாப்பிள்ளை வந்துட்டாத்தி, எத்தனை நேரம் அவரை காக்க வைக்கிறது என்றாள் அம்மா. நான் திரும்புகையில் என் அறை வாசற்படியிலேயே மாப்பிள்ளை கிரீதர் நின்று கொண்டு என்னை பார்த்து புன்னகை செய்தான். ஹாய் கேர்ள்ஸ், என்ன போகலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் நேரமாகுமா என்று அவன் கிண்டலாக கேட்கையில் நான், இல்ல விடுங்கடி போகலாம் என்று கிளம்பினேன். நான் கிரிதரை நேராக பார்த்தபடி கிளம்புகையில் வேண்டுமென்றே என் தோழி கல்பனாவின் பார்வையை தவிர்த்தேன். அவளுக்கு கார்த்திக்கை நன்றாக தெரியும். நான் துரோகி, இரக்கமில்லாதவள் என்று நினைத்து கொள்வாள். நினைத்து கொள்ளட்டும். நேற்று கூட கேட்டாள், கார்த்திக்கை உன்னால எப்படிடி மறக்க முடிஞ்சது என்று. நானும் கிரிதரும் படிகளில் இறங்கி வரும்போதே கேமராக்கள் பளிச்சிடுகின்றன. நாங்கள் தானே இன்றும் நாளையும் கதாநாயகனும் கதாநாயகியும். கீழே வரவேற்புக்காக அலங்கரிக்கப்பட்ட மேடையில் நானும் கிரிதரும் ஏறி அழகு நாற்காலிகளில் அருகே செல்கையில் அப்பா கைகளில் மாலைகளையும் முகம் நிறைய சிரிப்புமாக நின்று கொண்டிருந்தார். கிரிதர் மாலைகளை அப்பாவிடம் இருந்து வாங்கி ஒன்றை என் கழுத்தில் போட, அப்பா இன்னொன்றை என்னிடம் நீட்டி, மாப்பிள்ளை கழுத்துல போடுமா என்றார். நான் கிட்டத்தட்ட யந்திரம் போல மாலையை வாங்கி வரவழைத்து கொண்ட புன்னகையுடன் கிரிதர் கழுத்தில் சூட்டுகிறேன். அப்போதுதான் நானே கிரிதரை கிட்டத்தில் பார்க்கிறேன். கிரிதரும் அழகாகவே இருக்கிறான். கார்த்திக் மாதிரி நிறம் இல்லை, மாநிறம்தான். ஆனால் கண்கள், புருவம் எல்லாவற்றிலும் ஒரு கவர்ச்சியும் ஆண்மையும் தெரிகிறது. கருப்பு கண், பச்சை கண் இல்லை. ஆர்ப்பரித்த மேள சப்தம் நின்று மெலிதான வயலின் இசை வருகிறது. ஒவ்வொருவராக மேடை நோக்கி வர அறிமுகங்களும் பரிசு வழங்கலும் சிரிப்பும் கேமராக்களின் ஒளி சிதறல்களும் வீடியோவுக்கான விளக்குகளின் உஷ்ணமும் ஏதேதோ வாசனைகளும் வந்து வந்து போகின்றன. ரிசப்ஷன் முடிந்து என் அறைக்கு வந்து என் அலங்காரங்களை ஒவ்வொன்றாக கழற்றுகையில் என் தோழிகள் சளசளவென்று ஏதேதோ கேள்விகள் கேட்ட வண்ணமும் சிரித்தமாறும் இருந்தனர். நான் அவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தேன். சிரித்தேன். ஆனால் ஒரு மாதிரி நடித்து கொண்டிருந்தேன்.
யார் சொன்னது சாதாரண மனிதர்களுக்கு நடிக்க வராது என்று? கல்பனா மட்டும் ஏதோ வேலையில் ஆழ்ந்திருந்தாள். இல்லை, அவளும் என்னைப் போலவே வேலை செய்வது போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தாள். என் மனசின் மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு முள் குத்தி ரத்தம் கசிந்து கொண்டிருப்பது எனக்குத்தான் தெரியும். அவளுக்கும் தெரியும். ஆனால் வெளியே காட்டாமல் நான் நடிப்பது அவளுக்கும் உறுத்துகிறது. உறுத்தட்டும். கார்த்திக் நாளைக்கு என் கல்யாணத்திற்கு வரமாட்டான். வரமாட்டான் என்ன? அவனால் வர முடியாது. அது எனக்கும் கல்பனாவுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். எல்லோரும் உறங்கிவிட்டனர். எனக்குத்தான் தூக்கம் வரவில்லை. மெல்ல எழுந்து மண்டபத்தின் வராந்தாவை கடந்து மொட்டை மாடிக்கு வந்தேன். சில்லென்று இருக்கிறது. தண்ணீர் டேங்கிக்காக போடப்பட்டிருக்கும் இரும்பு படிகளில் உட்கார்ந்து வானத்தை பார்த்தேன். மேகமற்ற வானம், நட்சத்திரங்கள் அங்கங்கே மினுங்கிக் கொண்டிருக்கின்றன. நிலா கூட அழுது வடிகிறது அரை குறையாக. தனியாக இந்த இருட்டில் சில்லிப்பில் உட்கார்ந்திருப்பது அந்த முள்ளின் வலிக்கு ஏனோ இதமாக இருப்பது போல் தோன்றியது. நிமிஷங்கள் கரைகின்றன. எனக்கு இருட்டில் உட்கார்ந்து வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை பார்ப்பது ரொம்ப பிடிக்கும் என்றான் கார்த்திக். ஐய, லூசா நீ? எனக்கு அதெல்லாம் ஆகாதுப்பா, பயமா இருக்கும் என்றேன் நான். அட, நீ இவ்வளவு பயந்தாங்குள்ளியா? என்னோட ஒரு நாள் எனக்கு வீட்டுக்கு வா, உனக்கும் அதன் சுகத்தை புரிய வைக்கிறேன் என்றான் கார்த்திக். ஓ, நீ அப்படி பிளான் போடுறியா? அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காதுடா என்றேன் நான். சச்ச, அந்த மாதிரி ட்ரூட் லவர் இல்ல நான். பக்கா ஜென்டில்மேன் தெரியுமா என்றான் கார்த்திக். ஜென்டில்மேன் தான். எனக்கு ஏனோ இருட்டு இப்போது பயமாக இல்லை. நம்ம லவ்வை பத்தி உங்க வீட்டுல சொல்லிட்டியா வாணி என்றான் கார்த்திக். வெயிட் ஜென்டில்மேன், சீக்கிரம் சொல்லி பெர்மிஷன் வாங்கிடுவேன், பயப்படாத என்றேன் நான். எனக்கு அடுத்த 2 வாரத்தில் ஆன்சைட் போகணும் வாணி. யூஎஸ் புறப்படுறதுக்கு முன்ன பேசிட்டோம்னா நல்லதுன்னு தோன்றது. நீ சொல்றதும் சரிதான். அப்பா டூர்ல போயிருக்கார். அவர் இந்த வார கடைசியில தான் வரார். அப்ப சொல்லிடுறேன், உன்னை அடுத்த வாரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். இன்னும் 6 நாள் என்று இழுத்தான். 6 வருஷமா? 6 நாள் தானே, பொறு தம்பி என்றேன் நான். எனது தம்பியா? சாரி, பொறு மகனே. இன்னும் மோசம், மகனா? சாரி, பொறுடா. குட் என்று என்னை அழைத்து கொண்டான். ஆனால் 6 நாட்களுக்கு பிறகு வரத்தான் இல்லை. வாணி, கனவு கலைந்து திடுக்கிட்டேன். கல்பனா ஒன்றும் பேசாமல் அவள் முகத்தை பார்த்தேன். கல்பனாவும் ஒன்றும் பேசாமல் என் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். நான் எப்படி இந்த கல்யாணத்திற்கு சம்மதித்தேன் என்று உனக்கு தோன்றுகிறது இல்லையா என்று நானே கேட்டேன் கல்பனாவை. கல்பனா பதில் சொல்லவில்லை. கார்த்திக்கை என்னால் எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் மறக்க முடிந்தது என்றுதானே கேட்க நினைக்கிறாய்? கல்பனா என் முகத்தை பார்க்கவில்லை. நானே மேலே பேசினேன். மறந்துதான் ஆக வேண்டும் கல்பனா, எனக்கு வேறு வழி இல்லை. என் குரலில் லேசான அழுகை தெரிகிறதோ என்று தோன்றியது. கல்பனா இதற்கும் பதில் தரவில்லை. காதல் உணர்வு என்பது ஒருவரின் அந்தரங்கம். அதை பலரிடம் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருப்பது அவசியம் இல்லை என்பது என் கொள்கை. அதற்காக கார்த்திக் இல்லை, எனக்கு இல்லை என்று ஆன பிறகு அதை நினைத்து உட்கார்ந்து அழுவதிலோ, இல்லை எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று இருப்பதிலோ, இல்லை தோற்று போன காதலுக்காக உயிரை விடுவதிலோ அர்த்தம் இருப்பதாக நீ நினைக்கிறாயா கல்பனா? கல்பனா வெடுக்கென்று பதில் சொன்னாள். இருந்தாலும் உன் ரியாக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட். என்னால் எங்க அப்பா அம்மா சொல்றத மறுக்க முடியல. என்ன காரணம் சொல்லி மறுப்பது? கிரிதரிடம் எந்த குறையும் எனக்கு தென்படவில்லை. அப்போ உனக்கு உன் காதலை விட கல்யாணம் பண்ணிக்கிறது தான் முக்கியம்னு தோணியிருக்கு. நிறைவேற முடியாத என் காதலை பற்றி சொல்லி என்னை சேர்ந்தவங்களை துன்புறுத்துவதில் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது கல்பனா? சொல். நீ கல் நெஞ்சுக்காரி வாணி, உனக்கு இதயமே இல்லை. கடைசியில் வந்துவிட்டது நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வசை. எனக்கு அவள் கோபத்தை பார்த்து கோபமும் வரவில்லை, அழுகையும் வரவில்லை. ஒரு நிமிஷம் மௌனம் சாதித்தேன்.
எனக்கு இதயம் இருந்ததால் தான் இந்த கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டேன் தெரியுமா என்றேன். ஓ என்றாள் கல்பனா ஏளனம் தொனிக்கும் குரலில். நம்ப முடியவில்லை, அப்படித்தானே? கல்பனா என் முகத்தை பார்க்கவில்லை, பார்க்க மாட்டாள். விதியின் விளையாட்டுகளில் என் வாழ்க்கையும் ஒன்று கல்பனா. காதல் என்னை பற்றி கொண்டதும், எனக்கு அற்புதமான ஒரு காதலன் கார்த்திக் கிடைத்ததும் அதிர்ஷ்டம்தான். ஆனால் அந்த காதலுக்கு முற்றுப்புள்ளி நானா வைத்தேன்? என் காதலையும் கார்த்திக்கையும் பற்றி சொல்வதற்குள் என் காதல் கதை கலைந்து விட்டது. அதற்கு நானா பொறுப்பு? இதை காரணமாக சொல்லி நான் என் அப்பா அம்மாவை தடுத்தால் வீண் மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் தான் எழும். நான் ஆம்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை. பெண், நான் என்ன வாழ்நாள் முழுக்க கல்யாணம் இல்லாமல் இருக்க வேண்டுமா? அப்படி இருந்தால் என் பெற்றோர் மனசு என்ன பாடுபடும்? கார்த்திக்கிற்கும் எனக்கும் ஏற்பட்ட உறவு 1 வருஷத்திற்குள் தான் இருக்கும். அந்த உறவின் முடிவுக்காக நான் என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த பெற்றோரின் மனசை நோக அடிப்பதில் எனக்கு கிடைப்பது என்ன? இன்னும் துக்கம்தான். அதுவும் எத்தனை நாட்களுக்கு? எனக்கு வந்த காதல் ஓர் அழகான கனவு. எல்லா கனவுகளுமே நினைவாகிறதா அல்லது நீண்டு கொண்டே போகிறதா? என் கனவு கலைந்து விட்டதற்கு நான் யாரை குறை சொல்வது? விதி போகும் பாதையில் பிறர் மனசு நோகாமல் செல்வதை தவிர வேறு வழி உனக்கு தெரிந்தால் நீ எனக்கு சொல்லு கல்பனா. உனக்கு அழுகை கூட வரவில்லையே வாணி என்றாள் கல்பனா ஆச்சரியத்துடன். சில நிகழ்வுகள் அழுகையை விட அதிர்ச்சியைத்தான் அதிகம் தரும். எனக்கு கிடைத்தது அதிர்ச்சி. அதனால் தான் எனக்கு கண்ணீர் அதிகம் வரவில்லை. நானும் கார்த்திக்கும் பேசிக்கொண்டது நினைவுக்கு வந்தது. என்னால் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள முடியாவிட்டால் என்ன செய்வாய் வாணி? நான் கார்த்திக்கை முறைத்தேன். என்ன, வேறு ஏதேனும் பிளான் வச்சிருக்கையா? சேச்ச, ஒரு பேச்சுக்கு கேட்டேன். சரி, அதே கேள்விய நான் உன்னை கேட்கிறேன். நீ என்ன பண்ணுவ? நான் தேவதாஸ் மாதிரி தாடி எல்லாம் வளர்த்துண்டு தண்ணி அடிச்சிட்டு வாணி வாணின்னு தெரு தெருவா திரிவேன் என்கிறாயா என்றேன். மாட்டேன். வேற உன்னை விட அழகான பெண்ணா பார்த்து பார்த்து மறுபடி காதலிக்க ஆரம்பிச்சிருவேன். ராஸ்கல் என்று அவன் தலையில் அடித்தேன். ஆஹா, ராட்சசி என்று பொய்யாக அலறினான் கார்த்திக். அசந்தர்ப்பமாக அந்த நினைவில் புன்னகை வந்தது. நாம் நினைக்கிறபடியே எல்லாம் நடந்துவிட்டால் அது வாழ்க்கை இல்லை கல்பனா. கார்த்திக்கை நான் மறந்துதான் ஆக வேண்டும். அதற்குத்தான் இந்த கல்யாணம். என் காதல் எனக்கும் உனக்கும் கார்த்திக்கிற்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இது நம்முடனேயே இருக்கட்டும். அதுவும் சரிதான் என்று முனகினாள் கல்பனா. ஒவ்வொருவருக்கென்றும் ஓர் அந்தரங்கம் இருக்கிறது. அது புனிதமானது. அதை எல்லோருக்கும் சொல்லி வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது ரொம்பவும் அனாவசியம் என்றேன் நான். தொடர்ந்து, நான் இனி கிரிதரைத்தான் காதலிக்கப் போகிறேன் என்றேன். ஆனாலும் நீ கல் நெஞ்சுக்காரிதான் என்றாள் கல்பனா. இருக்கலாம். என் காதலை முறித்தது நானோ கார்த்திக்கோ என் பெற்றோர்களோ சமூகமோ அவன் அப்பா அம்மாவோ அல்ல. அவர் அல்லது அது என்று வானத்தை கை காட்டினேன். கிழக்கில் லேசான சாம்பல் வெளிச்சம் போல் தெரிந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய ஆரம்பித்துவிடும். வா போகலாம் என்று எழுந்திருந்தேன் நான். கல்பனாவும் எழுந்து என்னுடன் கீழே வந்தாள். என்னையும் அறியாமல் இந்த கல் நெஞ்சுக்காரியின் கண்களில் கண்ணீர் ஏன் என்று தெரியாமல் எட்டி பார்த்தது அந்த நொடியில். கார்த்திக் என் வீட்டிற்கு வருவதாக சொல்லி இருந்த அந்த வாரம் ஒரு நாள் எதிர்பாராமல் நிகழ்ந்த சாலை விபத்தில் அந்த இடத்திலேயே உயிரிழந்தான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.